குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மே 4, 2025 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தெருவுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தெருவுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே 1 ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, பாகிஸ்தானிலிருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தடை விதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? பகல்காம் அந்த தாக்குதலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானிலிருந்து அனைத்து பொருட்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வர்த்தக கொள்கை 2023 வந்து பார்த்திங்கன்னா புதிய நடைமுறைகளை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு சேர்த்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேச பாதுகாப்பு மற்றும் பொது கொள்கை நலன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தடையில் வந்து ஏதாவது விலக்கு தேவை என்றால் அதுக்கு முடிவெடுக்கிற அனைத்து அதிகாரமே மத்திய அரசுகிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து, போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா தமிழக காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டி நடத்துகிறாங்க. ஓகேங்களா? இதில் ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட் போட்டி நடத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி கப் சீசன் 2 அப்படின்ற அறிமுக நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இதற்கான வந்து பார்த்திங்கன்னா போஸ்டரை வந்து பார்த்திங்கன்னா காவல் ஆய்வாளர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காவல் ஆணையர் அவர்கள் கி சங்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பரிசு 25,000, 2ஆம் பரிசு வந்து பார்த்திங்கன்னா 15,000, 3ஆம் பரிசு வந்து பார்த்திங்கன்னா 10,000 அப்படின்ற இருக்குது. 4ஆம் பரிசு 7,500 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிச்சிருக்காங்க. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்கள் யார் வேணால் கலந்துக்கலாம். இளைஞர்கள் அனைவருமே கலந்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விளையாட்டு. ஓகேங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது, பிரதமர் மோடியுடன் வந்து பார்த்திங்கன்னா ஒமர் அப்துல்லா வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சிருக்காரு. யார் இவர் அப்படின்னா ஜம்மு காஷ்மீருடைய முதல்வர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜம்மு காஷ்மீரோட முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒமர் அப்துல்லா. பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, அடுத்த தலைமுறை வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் செய்ய மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த கொள்முதலுக்காக ஏல முன்மொழி வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ராணுவத்துடைய வலைதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, முதல் முறையாக அடுக்கு மண்டல விமானத்தள சோதனை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேற்கொண்டிருக்காங்க. ஓகேவா? மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள சிவ்பூரில் வந்து பார்த்திங்கன்னா பூமியிலிருந்து 17 கிலோமீட்டர் உயரத்தில் முதல் முறையாக அடுக்கு மண்டல விமானத்தள சோதனை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் ரயில் நிலையம் கட்டுமான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக நடந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை டு குஜராத் மாநிலம் அகமதாபாத் இடையே புல்லட் ரயிலை இயக்குவதற்கான கட்டுமான பணிகள் வந்து நடைபெற்று வருது. இந்த நிலையில் மும்பையில் இருக்கிற பாந்த்ரா டு குர்லா ரயில் வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுரங்கம் கட்டுமான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1.08 லட்சம் கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டோட உதவியோடு இதை பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலையோ இல்லை டிஎன்யூஎஸ் சார்பிலே கேட்கலாம். ஓகேங்களா? தற்போது நடைபெறும் புல்லட் ரயில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டுடைய ஒத்துழைப்பின் அடிப்படையில் நடைபெறுது அப்படின்னா ஜப்பான் நாட்டில். இதில் வந்து 10,000 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசும் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா தலா 5,000 கோடியும் செலவிடுறாங்க. எஞ்சிய தொகை அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா 0.1% வட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா கடனாக வழங்குறாங்க. ஓகேவா? அடுத்தது, ரஷ்ய வெற்றி தின கொண்டாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாதுகாப்பு இணையமைச்சர் மட்டும்தான் பங்கேற்கிறாரு. பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியை ரஷ்யா வீழ்த்ததன் நினைவாக இந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா வருடம் கொண்டாடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, சீன அதிபரான ஷி ஜின்பிங் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுத்திருந்தார். அதன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமரால் போக முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இணையமைச்சர் போகிறாரு. இவங்களுடைய பேர் எந்தெந்த நாட்டு பிரதமர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது, ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா கத்தாரா ஸ்ரீநகர் இடையேயான முதல் ரயில் சேவை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறார். ஓகேங்களா? தொடங்கி வைக்க இருக்கிறார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது தான். அடுத்தது, அங்கோலா ஆயுதப்படைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா $20 கோடி வந்து பார்த்திங்கன்னா கடன் வழங்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்க நாடான அங்கோலாவின் அதிபரான ஜோவோ மெனுவல் கொன்சால்வஸ் லொரன்சோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் அரசுமுறை பயணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்திருக்காரு. அந்த நாட்டினுடைய வந்து பார்த்திங்கன்னா ஆயுதப்படைகளை நவீனமயமாக்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சார்பில் $20 கோடி சுமார் 1,700 கோடி வந்து பார்த்திங்கன்னா கடனுதவி வழங்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்தது இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை நாடாளுமன்றத்தில் விரைவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இலங்கை நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டினுடைய அதிபரான அனுரகுமார் திசாநாயக் இவரோட பேர் ஞாபகம், அதோட பேர் முக்கியம், அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆண்டுதோறும் 750 இந்திய வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராணுவ பயிற்சிகளை வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கையெழுத்தாச்சு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலங்கை நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணிருக்கிறார். ஓகேங்களா, நமக்கு அதிபரோட பேர் ரொம்ப முக்கியம். அடுத்தது தகராறுகளுக்கு தீர்வு காண ஊராட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்ட அதிகாரம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தியிருக்காங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் டைரெக்டாக கோர்ட்டுக்கு போகாமல் ஊராட்சிகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கலாம். அப்படி வழங்கணும் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கு செல்லாமல் அவரவர் ஊரிலே தகராறுகளை தீர்வு காணும் வழிமுறைகளை கிராம பகுதிகளுக்கு நீட்டிக்க வேண்டும். இதன் மூலம் மத்தியஸ்தம் செய்ய ஊராட்சிகளுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் வந்து பார்த்திங்கன்னா கிடைப்பது, பிரச்சனைகளுக்கு அவரவர் கிராமங்களே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை மத்திய சட்ட அமைச்சரான அர்ஜுன் ராம் மேக்வாலும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்திருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் மீண்டும் பிரதமராகிறார் ஆண்டனி அல்பனேசி. ஓகேங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் 18வது கீழவைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த வெற்றியின் மூலம் 62 வயதாகும் ஆண்டனி அல்பனேசி வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் பிரதமராக 2வது முறையாக பொறுப்பேற்றிருக்கிறார். 2004க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா பிரதமரானவர் இவர் தான் அந்த நாட்டில். ஓகேங்களா, ஆஸ்திரேலியாவில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷெடியூலை ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் புரியும். நம்ம டெஸ்ட் பேஜை தாண்டி அவங்க கொஷினே கேட்க முடியாது. நம்ம அந்த மாதிரி தான் கொஷினே எடுத்திருக்கோம். 6லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதை தாண்டி அவங்க கொஷினே கேட்க மாட்டாங்க. சரிங்களா, ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.